அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரேய மகாமுனிகி தஸ்ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபை பிரமுஷ்யத்தை அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனமந்தம் உபாஸ்மகி. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அபவிக்ன அவிநாசின் தேவரக்ஷித சித்தி யோக் சுகதி. அனைவருக்கும் மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். 2024 இந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே வரப்போகிறோம். இந்த அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய புதன் பெயர்ச்சி, புதன் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல்னு சொல்லலாம். அந்த புதன் கிரகம் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் இருந்தாலும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான தன்மை கண்டிப்பாக இருக்கும். எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு பக்கம் சண்டை நடக்குது அப்படின்னா சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர ஒரு ஆளும் ஒரு அதே புதன் தான். அதே புதனால் பார்த்திங்கன்னா அந்த புதனை அடைவதற்கு, அதாவது நிலம், செல்வம், சேர்த்து வைத்த சொத்துக்கள், வரவேண்டிய சொத்துக்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் அதனாலையும் பிரச்சனை உருவாக்கி கொடுக்குறதும் புதன் தான். இப்படி இந்த புத பகவான் பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல்னு எடுத்துக்கலாம். அதாவது இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கிரகமாக அலிகிரகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சுகபோகமாக வாழ்வதற்கு இந்த பூமி தான் ரொம்ப மிக முக்கியமானது. புதனுக்கு அதிபதி பூமி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன்னா பேச்சு, வாக்கு, அதே மாதிரி நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே புதன். கலைமகளுடைய அனுகிரகம் பெறக்கூடிய ராசி மிதுனமும், அதே சமயம் பார்த்திங்கன்னா இங்கே கன்னியும். இப்போ இந்த 2 வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 முறை தன்னுடைய இடத்தை மாற்றுறாரு, ராசியை மாற்றுறாரு. அந்த 2 தடவை சஞ்சாரம் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ராசிகளுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு லிஃப்ட்டை கொடுப்பார். ஒரு கிரகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரகம் ஒருத்தருக்கு ஃபேவராக, நல்லவராக, கெட்டவராக, அவர் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார், அவர் நமக்கு மிகப்பெரிய தடையை கொடுப்பார், யோகத்தை கொடுப்பாருங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால்தான் நீங்கள் ஜோதிடம் பார்க்குறதுக்கும் சரி, இல்லை அந்த ராசி பலனு, பயிற்சி பலனு, இதெல்லாம் தயவுசெய்து விட்டுருங்க. இதெல்லாம் உங்களுக்கு 1% கூட உங்களுக்கு வேலை செய்யாது. இது நிறைய தடவை நிறைய ஜாதகத்தில் பார்த்தாச்சு. எத்தனையோ ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளோ ஜாதகங்களில் 500 ஜாதகங்களில் பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார், சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார், அது பயிற்சி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார், இதுக்கப்புறம் அது மாறிடுன்னு சொன்னாங்க, இது பக்கம் இந்த மாதத்துக்கு அப்புறம் அது மாறிடுன்னு சொல்கிறாங்க சார், ஆனால் எதுவுமே வரல, முன்னேற்றத்தில் ஒரு இது இல்லை, எல்லா தடைகள் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குன்றாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு லக்னத்துக்குமே ஒரு நட்சத்திரத்துக்குமே அதிபதினு ஒருத்தர் இருக்கிறாங்க, ஹெட்டுன்னு இருக்காங்க. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா யார் நல்லது செய்யணும்னு இருக்கோ அவர்கள் மட்டும்தான் அந்த நல்லது செஞ்சு அந்த ஜாதகத்தை தூக்கிட்டு வர முடியும். இல்லைனா அது வரைக்கும் அந்த தசாபுக்தி, அதோட தசாபுக்தி சேருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாநாதன் இருக்காங்க, லக்னம் இருக்குது, நட்சத்திரம் இருக்குது, திதி இருக்குது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது, பாவ கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் இருக்குது. இதெல்லாம் பலவிதமான ஒரு கருத்தை நம்ம எடுத்து தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு எக்ஸாக்டாக பலன் எடுக்க முடியும். பொதுவான பலன்கள் என்றைக்குமே நீங்கள் கேட்டுக்கலாமே தவிர அது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணிவிட்டு தயவுசெய்து போய் செய்யாதீங்க. கண்டிப்பாக அது மாற்றத்தை கொடுக்காது. சில நேரம் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தூக்கி கொடுத்தாலும் எல்லாம் போட்டு அதில் போட்டு தள்ளிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட புலம்புற மாதிரி தான் சார், நான் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, நான் போட்டேன் சார், அவர் எடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருக்கிறது வேண்டாம். அப்போ புத பகவான் பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் 2 முறை ராசியை மாத்திரம். முதலாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி புதன் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கும், இரண்டாவதாக அக்டோபர் 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கும் செல்லக்கூடிய அமைப்பாக இந்த புத பகவான் இருக்கிறார். அப்போ இது 2 தடவை பார்த்திங்கன்னா புத பகவான் இந்த அக்டோபரில் பயிற்சி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுப்பார். இந்த ப்ரொமோஷன், வேலை பார்க்குற இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரமோஷன், ஏன்னா ஹைக்கு, பர்ஃபார்மன்ஸ் போனஸ் இதெல்லாம் கொடுப்பார். ஏன்னா அந்த புதன்னா ரிட்டன் டாக்குமெண்ட்டு, ஸ்கிரிப்டு, சினிமா துறையில் இருக்கிறவங்களும் சரி, உங்களுடைய கதைகள் இத்தனாலாம் வெளியே கொண்டு வர முடியல அப்படின்னா இந்த டைம்லலாம் வெளியே கொண்டு வரலாம். இந்த அக்டோபர் மாதத்தில் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய காலமாக வருது. அப்போ துலாமுக்கு தான் உள்ளே வராது. அப்போ துலாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விருத்தி பண்ணி கொடுப்பாரு. பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கொடுப்பாரு. அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு பெரிய லெவலில் சேஞ்சஸை கொடுப்பாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் பேச்சாற்றல் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பேச்சாற்றல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட பூரிப்போடு பேசக்கூடியது. மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் நம்மளுடைய பேச்சுக்களும் நம்மளுடைய அப்ரோச்சும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கடுத்த எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசிகளுக்கு மாறுதுன்னு சொன்னேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை சேவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம்.
ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இவர்கள். அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வியாபாரத்தில் நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம், நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ராசிகளுக்கும் முதல்ல நல்லது பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே சமயம் அடுத்ததாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ராசி வந்து மகர ராசி. ஸோ மகரத்துக்கு அதிபதி குறியாக இருந்தாலும் கூட இந்த புதன் பயிற்சியால் மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வியாபாரத்தில் ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த 3 ராசிக்குமே எடுத்திங்க அப்படின்னா அந்த தொழில் ஸ்தானத்து சம்மந்தப்பட்ட விஷயமோ வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறார். ஏன்னா புதன்னா பொண்ணு, பொருள், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சுப சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது. அதேமாதிரி தொழிலில் எதிர்பாராத வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். நீண்ட நாள் கடின உழைப்புக்குண்டான பலன்கள் கிடைக்க போகுது. தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விரிவுபடுத்தி கொண்டு போகலாம். பணிபுரிபவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலை தேடி சென்று இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஆக இந்த புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் வந்து கன்னிராசி உங்களுக்கு துலாம், அதுக்கப்புறம் விருச்சிகம், இது 2 ராசிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இவர்கள் அடைய போகிறார்கள். நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் ஒன்று மாறுது அப்படின்னா அதனால் வந்து துலாம் ராசிக்கும் அடுத்து விருச்சிக ராசிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா ஸோ என்னென்ன பலன்களை கொடுக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம். ஸோ அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு புத பகவான் எப்படி இருக்காருங்கிறது அர்த்தம், அவர் எந்த இடத்துல உட்காந்துருக்காருங்கிறது அர்த்தம், அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அவருடைய நிலை எப்படி இருக்குது, அவரோட சேரக்கூடிய கிரகங்கள் என்ன தசை போய்கிட்டு இருக்குது, என்ன லக்னாதிபதி எங்கே இருக்கார், இதெல்லாம் பல விஷயங்களை வந்து எடுத்து அந்த ஜாதகருக்கு நம்ம கரெக்டாக கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது நடக்குமா நடக்காதாங்கிறத கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, ஒவ்வொரு ஜாதகமும் நாங்கள் பார்க்கும் பொழுதும் நான் திரும்பி எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான், ஒரு ஜோசியர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெறும் பலனை மட்டும் கேட்டுக்காதீங்க, பிரயோஜனமே இல்லை. என்னுடைய பலன்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு நல்லபடியாக வரணும் அப்படின்னா எனக்கு யார் சார் நல்லது பண்ணுவா, எனக்கு 5 வருஷத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நான் என்ன செஞ்சால் என்னுடைய பலன்கள் எல்லாம் மாறும் 5 வருஷத்துக்கு. ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்மாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அடுத்த 5 வருஷத்துக்கு ஜெயிக்கிறதுக்குள்ள மார்க்கங்கள் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லவன் யார், தடுக்கிறவன் யார், முடக்கிறவன் யார், இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு ஜோதிடத்தை பார்ப்பதற்குண்டான முழுமையான ஒரு தாத்பரியம். ஒரு 100 ரூபாயாக இருந்தாலும் சரி கட்டி நீங்கள் ஜோதிடம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஸோ அதனால் அதை தெளிந்து பாருங்கள், தெரிந்து கொண்டு செயல்படுத்துங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு திருவனந்தபுரம் வர்றவங்க அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக நான் திருவனந்தபுரத்தில் இருக்கேன், பரசுராமர் கஷேத்திரத்தில் இருக்கேன். ஸோ அதனால் திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் வந்துடணும். நாளைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் அங்கே ஆரம்பிச்சிருவாங்க. நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அங்கே டிக்கெட்லாம் நீங்கள் வாங்கிக்கிடணும். ஸோ திருவனந்தபுரம் வரக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் நாளை மாலைக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக திருவனந்தபுரம் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன். பரசுராம கஷேத்திரத்தை பற்றி நான் அடுத்த பதிவில் தெளிவாக பேசுகிறேன். முக்தி அடையாத ஆத்மாக்கள், அகால மரணம் அடைந்த ஆத்மாக்கள், எவ்வளோ தரித்தர்ப்பணம் செய்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆத்மாக்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்ஜென்ம சாபம், முன்ஜென்ம வினைகள், யாருக்கு உங்கள் குடும்பத்தில் தீதி தெரிஞ்சு கொடுத்துருக்கலாம், தெரியாமல் கொடுத்துருக்கலாம், இல்லை எப்போ விட்டுருக்கலாம், இந்த மாதிரி வெட்டக்குறை தொட்டக்குறை எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் செல்லும்போது அந்த ஆத்மாக்கள் முக்தி அடைந்து இறைவனிடம் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அவர்கள் வழங்குகிறார்கள். ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக யாரெல்லாம் வந்து திதி அமாவாசை, இந்த புரட்டாசி அமாவாசைக்கு வந்து திருவனந்தபுரம் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வரலாம். வாருங்கள், நேரில் சந்திப்போம். நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः.